இயேசுவில் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தொலைத்தொடர்பு சாதனங்களை நான் எனது என்று ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய முன்னிலைக்காக நாம் முன்னிலைப்படுத்துகிற பொழுது அது இறைவனுக்கேற்ற ஒன்றாக அமையாது. இரண்டாவது, இறைவனை கடவுளை முன்னிலைப்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் என்பது இறைவனை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும், இறை வார்த்தையை அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்கிற மனநிலையோடு நற்செய்தி பணி செய்வது. நெகேமியா புத்தகம் 2 முதல் 6 வரை உள்ள அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். இஸ்ராயல் மக்கள் அந்த அடிமைதன நாட்டிலிருந்து வருகிற பொழுது எருசலேம் நகரினுடைய மதில்கள் எல்லாம் சிதிலமடைந்திருக்கிறது. அந்த சிதிலமடைந்த மதில்களை எல்லாம் அவர்கள் சீரமைக்க வேண்டும் என்ற முயற்சி எடுக்கிற பொழுது இறைவாக்கினர் நெகேமியா என்ன செய்கிறார் என்றால், முதலிலே அந்த மக்களினுடைய குரல் என்னவென்று கேட்கிறார். இரண்டாவது, இறைவனின் திருவுளம் என்ன என்பதை அவர் அறிந்து கொள்ளுகிறார். அடுத்தபடியாக இறைவனின் திருவுளத்திற்கேற்ப மக்களினுடைய கோரிக்கைகளையும் இணைத்து ஒரு திட்டத்தை உருவாக்குகிறார். வெற்றிகரமாக அந்த மதில் சுவரை அவர் கட்டி முடிக்கிறார். நெகேமியா தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும், தன்னுடைய எண்ணத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று அல்ல, இறைவனின் திருவுளம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அந்த எருசலேம் நகரினுடைய சுற்று சுவரை அவர் சீரமைக்கதை பார்க்கிறோம். இது இறைவனை மையப்படுத்த கொடுக்கக்கூடிய திருவுளமாக இருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் ஒரு சுய ஆய்வு செய்து பார்ப்போம். நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் யாருடைய திருவுளத்தை நிறைவேற்ற இறை வார்த்தைகளை, தொழில்நுட்பங்களை நாம் பயன்படுத்துகிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதைதான் புனித 2ஆம் ஜான் பால் அவர்களும் சொல்வார். நவீன உலகில் திரு அவை என்கிற திருத்தூது மடல்களிலே சொல்லுவார், எந்த தொழில்நுட்பமும் தன்னிலே அவை நிறைவானது, நேர்மறையானது, அதை பயன்படுத்தவர்களுடைய மனநிலையை பொறுத்து அமைகிறது என்று சொல்லுவார். இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தை இந்த மைய கருத்தோடு ஒப்பிட்டு பார்க்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைய நாளினுடைய நற்செய்தியிலே இயேசுவை பின்பற்றுகிற சீடர்களினுடைய சீடத்துவ வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று 2 பொருட்களை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். என்ன பொருட்கள் அது? ஒன்று உப்பு, இரண்டாவது ஒளி. ஏன் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த மனிதர்களிடையே உப்பு என்பது மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, உப்பினுடைய ஒரு முதல் தன்மை உணவு பொருளை கெடாமல் பாதுகாக்கிறது. அந்த உணவு பொருளை கெடாமல் அந்த உப்பு எவ்வாறு உருகி தன்னை இழந்து அடுத்தவருக்கு அது மதிப்பளிக்கிறதோ, அதே போல இன்று வாழுகிற இந்த உலகிலே கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் உண்மை எந்த நேரத்திலும் மாறுபடாமல் இருப்பதை, உண்மையை உண்மையாகவே அடுத்தவர்களுக்கு கடத்தக்கூடிய பொறுப்பு கொண்ட நவீன தொழில்நுட்பத்திலே நல்ல உப்பாக வாழ இயேசுவின் இதயம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எத்தனையோ வாட்ஸ்அப் மெசேஜ் நமக்கு வந்துகிட்டே இருக்கிறது. உண்மையோ பொய்யோ, தெரியுமோ தெரியாதோ, உடனே என்ன செய்யறோம்? ஒரு ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். அதனுடைய உண்மைத்தன்மை என்னவென்று அறியாமலே நாம் என்ன செய்கிறோம்? அடுத்தவர்களுக்கு அதை நாம் கடத்தி சென்று விடுகிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, டிஜிட்டல் உலகில் நற்செய்தியின் இதயம் என்கிற மைய சிந்தனையிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இனிமேல் நமக்கு வருகிற எந்த செய்தியாக இருந்தாலும், எந்த வீடியோவாக இருந்தாலும், எந்த கருத்தாக இருந்தாலும் அதனுடைய உண்மை தன்மையை ஆய்ந்து செயல்படுபவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். அதே போல நம்முடைய அன்றாட வாழ்விலே எப்படி இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நற்செய்தியை அடுத்தவர்களுக்கு அறிவிக்க முடியும் என்று பார்க்கிற பொழுது நமக்கு மிக சிறந்த உதாரணமாக இருப்பவர், சமீபத்திலே 4-5 மாதங்களுக்கு முன்பாக அவருடைய பெயரை நாம் மீண்டும் மீண்டும் இந்த ஆலயத்திலிருந்து கேட்டிருக்கிறோம், புனித கார்லோ அக்விட்டிஸ். அவருடைய அந்த பவுண்டேஷன் வழியாக தான் ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்ட புனிதர்களினுடைய திருப்பண்டங்களை நமது ஆலயத்திலே 3 நாள் வைத்து பல கிறிஸ்துவ நம்பிக்கையாளர்கள் தங்களுடைய நம்பிக்கையை மீண்டுமாய் உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். புனித கார்லோ அக்விட்டிஸுடைய வாழ்விலே தொழில்நுட்பத்தை அவர் வாழ்ந்த காலத்திலே இயேசுவினுடைய பணிக்காக மிகவும் திறம்பட செயலாற்றியவர். எப்படி என்று பார்க்கிற பொழுது நற்கருணையின் ஆண்டவரையும்
நற்கருணை ஆண்டவரினுடைய அதிசயங்களையும் இந்த உலகம் முழுவதுமாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வலைதளங்களையும் முகநூல்களையும் யூடியூப் போன்ற சமூக தளங்களையும் அவர் பயன்படுத்தி நற்கருணையான பல செய்திகளை, பல இறையியல் கருத்துக்களை, பல இறையியல் வல்லுநர்களுடைய செய்திகளை அனைத்து மக்களும் அறிந்து கொள்ள சிறு வயதிலே அவர் அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி இருக்கிறார். அவர் நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார். அவரை போல நீங்களும் நானும் நற்கருணையை பற்றியும் இயேசுவின் திரு இருதயத்தை பற்றியும் கத்தோலிக்க திரு அவையினுடைய மறை கல்வியை பற்றியும் அடுத்தவர்களுக்கு சமூக வலைதளங்களிலே மிகவும் ஒரு கவர்ச்சியான வழியிலே, கவர்ச்சி என்று சொல்லக்கூடிய மிகவும் ஆக்கப்பூர்வமான வழியிலே அடுத்தவர்களுக்கு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, அடுத்தபடியாக இணைய சந்திப்புகள் வழியாக நம்முடைய கிறிஸ்துவ நம்பிக்கையை உறுதிப்படுத்துதல். அந்த இணைய சந்திப்பு என்று பார்க்கிற பொழுது ஆன்லைன் வழியாக பல கூட்டங்களை நாம் நடத்தி அவர்களுக்கு ஜபங்களை நாம் வேறெடுப்பதும், விவிலிய வகுப்புகளை கொடுப்பதும், பலவிதமான வழிகாட்டுதல் தலைமை பண்பு கொடுப்பதும் தாயாம் திருவை மிகவும் ஆக்கப்பூர்வமாக செய்து கொண்டிருக்கிறது. அந்த பணிகளிலே நீங்களும் நானும் ஆர்வமாய் ஈடுபட தாயாம் திருவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இறுதியாக நவீன தொழில்நுட்பத்திலே நல்ல சமாரியனாக வாழ அழைக்கப்படுகிறோம். நாம் அனைவரும் மிகவும் நன்றாக அறிந்த ஒரு நிகழ்வு லூக்கா நற்செய்தியிலே குறிப்பிட்டிருக்கிற நல்ல சமாரியன் ஓமை. அந்த நல்ல சமாரியன் ஓமையிலே வருகிற அந்த நல்ல சமாரியர்களாய் நீங்களும் நானும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி ஒரு மனிதர் ரோட்டோரத்திலே குற்றுயிரும் கொலையுயிருமாய் கிடந்தாரோ அதே நிலையிலே தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தி தனிமையிலும் மனசோர்விலும் பொருளாதார சுமையிலும் கண்ணீரிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நாம் வாழ்கிற இடங்களிலே, நம்முடைய வீடுகளை சுற்றி அன்பியங்களிலே, பணிதளங்களிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் நல்ல சமாரியர்களாக இருந்து அவர்களை நாம் அந்த நிலையிலிருந்து உயர்த்துபவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். அத்தகைய உயர்த்துகிற இதயத்தை நீங்களும் நானும் கொண்டிருப்பது எப்படி அதை முழுமை பெற முடியும் என்று பார்க்கிற பொழுது இயேசுவினுடைய திரு இதயத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்வியல் பாடங்கள் நமக்கு சான்றுகளாக அமைகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே தகவல் தொழில்நுட்பம் என்பது இன்றியமையாத ஒன்றாக மாறிவிட்டது. தகவல் தொழில்நுட்பம் இல்லாம, போன் இல்லாம, ஃபேஸ்புக் இல்லாம, யூடியூப் இல்லாம, டிவி இல்லாம என்னால வாழும்னு யாராலும் சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏதேனும் ஒரு விதத்திலே நாம் அதற்கு என்ன ஆகிவிட்டோம்? அடிமையாகிவிட்டோம். எந்த நிலைக்கு சென்று விட்டோம் என்றால் பல தடவை அதை ஸ்வைப் பண்ணி பேங்க்லயோ ரேஷன் கடையிலையோ எங்க போனாலும் கைரேகை வச்சா கூட வரமாட்டேங்குது. அந்த அளவிற்கு நம்முடைய விரல்கள் தேய நம்ம தொலைபேசி என்ன செய்து விட்டோம்? அதிகமாக பயன்படுத்தி விட்டோம். அவற்றிலிருந்து நான் முற்றிலும் வெளிவருகிறேன் என்று சொன்னால் அது எந்த அளவிற்கு சாத்தியம் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிதர்சனம், அந்த தகவல் தொடர்பு சாதனத்தை பயன்படுத்தி என்னை நான் முன்னிலைப்படுத்தாமல், என்னை மகிமைப்படுத்திக் கொள்ளாமல், அந்த பாபேல் கோபுரத்தில் நடந்த நிகழ்வை போல நான் என்னை உட்படுத்திக் கொள்ளாமல், இறைவாக்கினர் நெகேமியாவை போல அதனுடைய தேவையை உணர்ந்து, அதன் அவசியத்தை அறிந்து, இறைவனின் திருவுளத்தை உணர்ந்து அதற்கு நான் திட்டமிட்டு பயன்படுத்துகிற பொழுது நாமும் நம்மை சார்ந்தவர்களும் கிறிஸ்துவுக்கு நெருங்கியவர்களாக வாழ முடியும். அத்தகைய நல்ல சமாரியர்களாய், அத்தகைய நல்லுள்ளம் கொண்ட மக்களாய் நீங்களும் நானும் வாழ இறையருள் வேண்டி இப்பலியில் மன்றாடுவோம். ஆமென்.